அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் எங்க அப்போ எங்க இருந்தாருன்னே தெரியல. சொல்லுங்க நீங்க. எங்களுக்கு தெரியல. நாங்க விடிய டிஆர் பாலு ஃபுட்டேஜ் இருக்கு, முரசொலி மாறன் ஃபுட்டேஜ் இருக்கு, மற்ற பரிதி தான் கூட்டி வேட்டி மடிச்சுட்டு போறாரு. எவன்டா என் தலைவனை கைது பண்ணுதுன்னு போவாரு. ஸ்டாலின் எங்க இது வரைக்கும் பாக்கல. எங்க இருந்திருப்பாரு? வீட்டுல இருந்திருப்பேன். அப்பாவை கைது பண்ணிட்டு போறாங்க, ஊரே அங்க நிக்குது. வீட்டுல என்ன பண்றீங்க? நம்மை கைது செய்து விட போகிறார்கள் என்று சாலை மார்க்கமாக பெங்களூருக்கு தப்பிச் சென்றார். வீடியோ பாத்தீங்களா? எங்க போனாரா? கைது பண்ணும்போது எங்க போனார்? எங்கே சென்றாய் எங்கே சென்றாய்? நல்ல சூப்பர் மேட்ரு இது. ஏதோ கரூர் விட்டு நம்ம தளபதி ஓடிட்டார்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு காலம் எவ்வளோ அழகா சுத்துது பார்த்தீங்களா? இன்னைக்கு இவனுக்கு ஓடலைன்னு சொல்லி முட்டு கொடுக்குற நிலைமைக்கு ஆண்டவன் கொண்டாந்து நிற்க வச்சிருக்காருன்னா இதாண்டா கர்மா. ஐயா கலைஞரை கைது பண்ணும்போது முதலமைச்சர் எங்கே சென்றார்? இதுதான் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி. அந்த செய்திக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நேற்று சிறப்பு பொதுக்குழுவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அண்ணன் நாதோ அர்ஜுனா அவர்களின் அந்த ஆக்ரோஷமான பேச்சின் பின்னணி என்ன, அந்த கோபத்திற்கான பின்னணி என்னன்றதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் ரெசார்ட்ல நம் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. எதற்காக இந்த சிறப்பு பொதுக்குழுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா கடந்த 40 நாட்களாக நம்ம அரசியல் செயல்பாடுகள் எதுவும் பண்ணலை, எதுவும் பேசலை, அமைதி ஆயிட்டாரு, பயந்துட்டாருன்ற பல குற்றச்சாட்டுகள் நம் தளபதி மீது தொடர்ந்து எதிர்கட்சியான, அதாவது வருகிற 2026 தேர்தலில் மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தோல்வியை ஒத்துக்க போற அந்த கட்சி நம்ம மீது தொடர்ந்து அவதூறுகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை தொடர்ந்து நம் தளபதி அவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப விடாப்பிடியா இருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் மக்களை சந்திச்சுட்டு தான் நான் அடுத்து என்னோட அரசியல் நகர்வு இருக்கும், நான் அரசியல் செய்வேன். ஏன்னா என் உறவுகள் நான் இழந்திருக்கேன், என் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நான் 20 நாள் 30 நாளைக்கு நான் மௌனமாக தான் இருப்பேன் சொல்லி இறந்தவர்களை தன் குடும்பமாகவும் உறவுகளாகவும் பார்த்ததுனால தான் இந்த இடைவேளை, இந்த கேப்பு. அதை தொடர்ந்து இந்த சிறப்பு பொதுக்குழு எதுக்காக கூட்டப்பட்டதுன்னா, அந்த மக்களை சந்திச்சு முடிச்சாச்சு, அவங்கள பார்த்தாச்சு. அதற்கு பிறகு அந்த இப்போ அடுத்து நம்ம கட்சியோட நகர்வுகள் என்ன, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், நம் மீது இவங்க சில விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதற்கு நம்ம பதில் சொல்லணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரச்சனைகளை தீர்மானங்கள் மூலியமாக ஒரு 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த பொதுக்குழுவில். அந்த தீர்மானங்கள் என்னன்றதை பற்றிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போடுறேன் என்ன மாதிரியான தீர்மானங்கள்லாம் நேற்று நிறைவேற்றப்பட்டதுன்றதை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக தீர்மானங்கள் ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் திமுகவிற்கு எப்படி சொல்றது, இது கொலையல்ல வதம் சொல்லிட்டு நம் திருப்பாச்சி படத்தில் நம் தளபதி ஒரு வசனத்தை பயன்படுத்தியிருப்பார். அந்த மாதிரி லைவா வச்சு செய்து செஞ்சு விட்டாங்க. நேற்று பேசின ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான அந்த எப்படி சொல்றது, அந்த மனசுக்குள்ள இருக்கும்ல, ஏன்னா எல்லாத்துக்குமான பதில் உங்களுக்கு. நீங்க இதுதான்டா எதிர்பார்த்தீங்க. அதாவது பேசாம ஒருத்த அமைதியா இருக்கான்னா கோழாவை பயந்துட்டான்னு ஒரு பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கான பதிலடியாக தான் நேற்றைய தினம் அந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவமே அதுதான். அதாவது பொதுக்குழு கூட்டி நம் துவண்டு போகலை, நம் பலமாக தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மக்களோட பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசத்தான் போகிறோம். இன்னும் வேகமாக வீரமாக துணிச்சலோட உங்களை எதிர்க்க போகிறோம். 2 பேருக்குள்ள தான் போட்டின்றதெல்லாம் தெளிவுபடுத்தணும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், நாங்கள் பயப்படலை, எவனா இருந்தாலும் வாங்கடா களத்தில் பார்த்துக்கலான்றத சொல்றதுக்காக தான் இந்த பொதுக்குழுவானது நேற்று கூட்டப்பட்டது. இந்த தீர்மானங்கள்ல முக்கியமாக பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தீர்மானமாக நம்ம உறவுகளை இழந்தோம், அந்த இரங்கல் தீர்மானமானது முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த நம் இலங்கை படையினால இந்த தமிழகம் புதுச்சேரி மீனவர்கள் இலங்கை படையினால் கைது செய்யப்படுறது, அதை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் எதை பார்த்தோம்னா, இந்த பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம், அந்த விக்டிமே குறை சொல்ற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் கூட இந்த பொண்ணு ஏன் தனியா போனான்னு சொல்லி அந்த விக்டிமை கொச்சைப்படுத்துற கேவலப்படுத்துகிற தொடர் முயற்சிகளை ஒரு சில பாசிச கும்பல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா பீகார்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களை இவங்க தூக்கி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அபாயம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 1 மாச காலத்துல நீங்க எப்படி இத்தனை கோடி வாக்காளர்களோட விஷயத்தை நீங்க சரி பார்த்துருவீங்க, இதுல சிறுபான்மையோட வாக்குகள் பறிக்கப்படுறதுக்கான அபாயமும் இருக்குன்னு சொல்லி இந்த SIR திட்டத்தை நீங்க உடனடியாக நிறுத்தணும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதை தொடர்ந்து பல தீர்மானங்கள், இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளை தொடர்ந்து அதை தொடர்ந்து பல தீர்மானங்கள், கிட்டத்தட்ட மொத்தம் 12 தீர்மானங்களானது நேற்றைய தினம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. நேற்றைய தினம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க. அதில் குறிப்பாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களில்
மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிறது வந்து அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களோட அந்த அக்ரெசிவான ஸ்பீச் தான். எதற்காக அந்த கோபம், ஏன் வந்து சில விஷயங்கள் சில இடங்களில் உரிமையில பேசினாரு, இப்படிலாம் பேசலாமான்லாம் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அது ஒரு தார்மீக கோபம். ஏன்னா ஒருத்தன் தப்பே செய்யாம அவர் மீது வந்து தொடர்ந்து ஒரு பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்களே இவங்க, கொலகாரன், ஓடிட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உண்மை என்னன்றது வந்து அங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த கரூர்ல இருந்தவங்களுக்கு தான் அந்த விஷயம் என்ன நடந்தது, அதற்குள்ள பிரச்சனைகள் என்ன. இவங்க ஒரு விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன் ஒரு விஷயத்தை இவங்க குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்கிறாங்க, அதுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே போகும்போது நீங்க எதுக்கு பதில் சொல்ல முடியும்? ஆனா நம் தளபதி அவர்கள் வந்து அந்த மௌன புரட்சி மூலியமாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை சுக்குநூறு ஆக்கினார்ன்றதான் வந்து ஒரு சாராம்சமாவே நேற்று ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஸ்பீச்சில் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இவ்வளோ அவதூறுகளை வச்சு ஏன் தளபதி அமைதியாக இருந்தார்? ஏன் அமைதியாக இருந்தார்னா சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் மண்டையில் நறுக்குன்னு கொட்டுன்றதை வந்து முன்கூட்டியே வந்து இவங்க கணிச்சிருக்காங்க. ஏன்னா நாம தப்பு பண்ணலை, நம்ம எந்த தப்பும் செய்யாமல் நம்ம மேலே இவ்வளோ அவதூறுகள் வந்து சுமத்திக்கிட்டே இருக்காங்களே, அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த உண்மை வெளியே வராதான்ற ஒரு ஏக்கம். அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு நம்ம நியாயம் கிடைக்கணும், அந்த குடும்பத்தோட இழப்பில் நம்ம பங்கு எடுத்துக்கணும், அவங்க சோகத்தில் நம்ம பங்கு எடுத்துக்கணுன்றதுக்காக தான் அமைதியாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் விடுமுறை காலங்கள் வேற இருந்தது நீதிமன்றத்துக்கு. அதுக்கு நடுவில் இந்த திமுக செய்த சூழ்ச்சிகள் என்னன்றதை பற்றிலாம் நேற்று புட்டு வச்சாரு. இந்த எப்படி சொல்றது, எழுதி வச்சுட்டு பேசுறது, ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுறதெல்லாம் இல்லாமல் ஆத்மார்த்தமா அவரோட கோவத்தை வந்து தார்மீக கோவத்தை வெளிப்படுத்தினார். பின்ன என்னங்க, அதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற ஒரு குறைந்தபட்ச மாண்பு கூட இல்லாமல் பத்திரிகையாளர் என்ற பெயரில் வந்து சில பேர் வந்து வாடா போடான்னு பேசுறது. அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் மக்கள் வந்து இறந்து போறதை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு அதற்கு பிறகு சட்டசபையில் அவர் வந்து என்ன மாதிரியான வன்மமான வார்த்தைகள் அவர் வந்து பேசினார்ன்றதை பற்றிலாம் வந்து நேற்று புட்டு வச்சாரு. அரங்கம் அதிர்ந்து போயிடுச்சு. ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒன்று இருக்கும்ல, அப்பாடா இப்போதான்டா மனசில் இருக்க பாரமே குறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் நேற்று ஆதவ் அர்ஜுனா கிட்ட பார்க்க முடிஞ்சது. வெடிச்சது. ஒவ்வொரு திமுக காரனும் வந்து நேற்று இன்றைய தினம் இனி அடுத்த ஒரு மாதத்துக்கு அளவு போகிறாங்க, கதற போகிறாங்க வச்சிங்களேன். ஏன்னா அவர் எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து அவ்வளோ வேலிடான பாயிண்ட்ஸு. ஒரு வார்த்தை சொன்னார், யாரை பார்த்து நான் ஓட்டிங்கன்னு. எனக்கு லிட்ரலி வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து நான் பேசுகிறேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு ரிலேட் பண்ணி முடிஞ்சுது. ஏன்னா அந்த கரூர் இஷ்யூ முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எனக்குள்ள இருந்த கோபங்கள், நான் ஒரு தொண்டனா நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயங்களை வந்து என் மக்கள் கிட்ட சொல்லணும். ஏன்னா எங்க மேல தப்பு இல்லடா, நாங்க எந்த ஒரு தவறும் செய்யலடா, இதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்னன்றதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், வெடிக்கணும்னு எனக்குள்ள ஒரு தார்மீக கோபம் வந்தது இல்லையா. அந்த ஒவ்வொரு தாவேகா தொண்டனோட கோபத்தின் வெளிப்பாடு தான் நேற்று வந்து ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு. ஒரே விஷயத்த சொன்னாரு, யாரா ஓடிட்டோன்றீங்க, உங்க அப்பாவை கைது பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் ஓடின மாதிரியான்னு கேட்டாரு. முடிஞ்சது கதை. இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறன்ற பேர்ல இவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க பாரு. இந்த காலம் வந்து எவ்வளவு கொடுமையானதுன்னு பாத்தீங்களா. அதாவது கரூர்ல இருந்து நம் தளபதி அவர்கள் வந்து ஓடிட்டார் பயந்துட்டார்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த கொத்துரிமை கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஓடல அகதாந்தார். சரி, கைது பண்ணும்போது எங்க போனார்? இன்னைக்கு இதுதானே பேசு பொருளா இருக்கு. எங்க போயிட்டீங்க, ஏன் பயப்படுறீங்க, எதுக்கு பயந்து ஓடினீங்கன்ற கேள்வி நான் கேட்கலைங்க ஐயா, மக்கள் கேட்கறாங்க. பழைய விகடன் ஆர்டிக்கல்லாம் எடுத்து போடுறாங்க. கைது பண்ற வர நேரத்தில் அவரோட மகன்கள் இருக்காங்க, எல்லாரும் அந்த இடத்துல சம்பவ இடத்துல இருக்கும்போது முதலமைச்சர் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்க போனார்னு கேட்டா இவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுங்க. அவர் பெங்களூர் போயிருந்தார். பெங்களூருக்கு எதுக்கு போனாரு, என்ன காரணத்துக்காக போனாரு? அப்போ முன்கூட்டியே கைது செய்யப்படுவோன்னு தெரியுமா, தெரிஞ்சுதான் போனாரா? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா. நீங்க ஒருத்தர் மேல விமர்சனம் வச்சீங்கன்னா இதுதான் சொல்றது, கர்மா இஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு பதில் சொல்ல முடியாம இந்த கொத்தடிமை கூட்டம், இந்த வழக்கம் போல பணத்தை வாங்கிட்டு பேசுற பத்திரிகையாளர் கூட்டம், ஃபேக்ட் செக் டீம் அவர் பெங்களூர் சென்றார். எதுக்கு ஐயா பெங்களூர் சென்றார்? இதை பத்திலாம் ஆனா எனக்கு லிட்ரலி உண்மையில சொல்றேன், நேற்றைய தினம் ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களோட மனநிலை கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியில வந்து அப்படி தத்தளிச்சாங்க. அந்த இடத்துல சந்தோஷத்துல இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகி பேசுறதா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் பேசுறதா இருக்கட்டும், அதுல ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னாரு, சினிமாலே உங்களை நாங்க தோக்க விடல, நிஜத்துல நாங்க உங்களை தோக்க விட்டுருவோமா, உயிரே போனாலும் உங்களை நாங்க தோக்க விட மாட்டோம்னு உணர்வு பூர்வமான நெகிழ்ச்சியான சில தருணங்கள் வந்து நேற்று பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம என் தலைவர் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு நான் பார்த்து.
உண்மையிலே சொல்றோம், இந்த கரூர் இஷ்யூக்கு பிறகு தோண்டு போயிருந்த எங்க தலைவர் முகத்தை அவர் வந்து அழுது நாங்க பார்த்ததே கிடையாதுங்க. சினிமாவில் தவிர ரியல் லைஃப்ல அவர் எதுக்கும் தோண்டு போனதே கிடையாது. அவர் தங்கச்சி இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சி போனார் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதை நம்ம பார்த்ததில்லை. ஆனா அவர் மனம் உடைந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஒரு மனுஷன் அந்த மக்களை சந்திச்சு கண்ணீருமா சாப்பிடாம கொள்ளாம அந்த மக்களுக்கு மரியாதை கொடுத்து அழுதுருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான்றதை நீங்க இந்த மூலியமா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பாரான்னு நேற்று ஆதவ அர்ஜுனா வந்து வெடிச்சார். சும்மா பட்டாசு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் அவர்களோட அந்த நடிப்பை பத்தி பேசுறாரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னதை வச்சு இன்னைக்கு நீங்க ஓவர் ஆக்டிங் கொடுத்து மாட்டினது வரைக்கும், நீங்க ஷூட்டிங் பண்ணது வரைக்கும், இவங்க செஞ்ச ஒவ்வொரு தில்லுமுள்ளையும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில். ஒரு விஷயத்தை விட்டு வைக்கலைங்க. இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த பத்திரிகையாளர் என்ற பேர்ல யார் யார் என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ எல்லா விமர்சனங்களுக்கும் வந்து செவில்ல அறையிற மாதிரி பதில்கள். எப்படி செவில்ல நேரடி அட்டாக்கு தொடர பார்க்கலான்னு சொன்னார் பாருங்க, வெடிச்சிருச்சு அந்த இடம். உண்மையில சொல்ல லிட்டரலி ஹாப்பி. அது வந்து ஒரு சிங்கத்தின் கர்ஜனையா தான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. உணர்வுபூர்வமா உண்மையா பேசுறாரு. பாவ மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாரு அவர் அந்த இடத்துல. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் இவங்களுக்கு வேலை பார்த்தோம், இவங்க இவ்வளோ ஒரு வஞ்சகமும் சூழ்ச்சி நிறைந்த ஒரு கட்சின்னு இருக்கும் நமக்கு தெரியாது, அந்த கட்சிக்காக நான் வேலை பார்த்ததுக்கு தலை குனிகிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி நேற்றைய தினம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து மன்னிப்பும் கேட்டார். ரொம்ப சிறப்பான தருணமா அது வெடிச்சுக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் வந்து சரவெடி தான். அந்த அளவுக்கு போட்டு அடிச்சு, ஏன்னா இன்னைக்கு அவர் வச்சிருக்க ஒவ்வொரு அலிகேஷனுக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா நீதி வெல்லும், ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, எங்க மடியில கனம் கிடையாது. தவறே செய்யாம அவதூறுகளையும் அபாண்டங்களையும் சுமத்தி பேசினாலே கைது, ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிவிச்சாலே வந்து கேஸ் போடுறோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் முடக்கும் வேலையை வந்து இந்த சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருந்ததை பத்திலாம் அடிச்சு துவம்சம் பண்ணாரு. டோட்டலி சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு அந்த விஷயம், அந்த ஒரு போர்ஷன் வந்து அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னைக்கு அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு வந்து இந்த ஸ்பீச்சை வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து முட்டு கொடுக்குறோன்ற பேர்ல என்னென்ன விதவிதமான முட்டுக்கள் கொடுக்குறாங்கன்றத பத்திலாம் நான் ஒரு தனியா ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு வீடியோவே போடலான்னு இருக்கேன். இவங்க கொடுக்கக்கூடிய அபூர்வமான முட்டுக்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பேரானந்தமா இருக்கு. அதெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். முட்டுக்கள் என்ன, திமுகவின் முத்தான முட்டுக்கள்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு அழகா ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் இவங்க என்னென்ன வீடியோலாம், சரி என்னென்ன மாதிரியான முட்டுக்கள்லாம் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சுக்கு அப்புறம் யாரோட ஸ்பீச்னாலும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம அருண் ஐயாரசோட ஸ்பீச் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலா, ரொம்ப அழகா நேற்றைய தினம் வந்து அரங்கத்தை அதிர விட்டார். அவர் பாணியில், அவருக்கான பாணியில் அருமையாக பல விஷயங்கள், இந்த பாசிச பிஜேபி பற்றியும், இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் பற்றியும், அதற்கு பிறகு இந்த இலவசங்கள் பற்றியும், இன்றைய சூழல் எப்படி இருக்கு அதை ரொம்ப அழகா விளக்கி ஒவ்வொரு விஷயமா ரொம்ப தெளிவா, அதாவது எப்படின்னா ஒரு பாமரனுக்கும் புரியும் விதமா வந்து அவரோட ஸ்பீச் ஆனது நேற்று இருந்தது. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க வயதானவர்கள் கூட அவர் ஸ்பீச்சை பார்த்தோம்னா அட ஆமாப்பா சொல்றது கரெக்ட் தானே, யதார்த்தத்தை வந்து விளக்கக்கூடிய ஒரு விதமா அவரோட ஸ்பீச் இருந்தது. அதை தொடர்ந்து வந்து அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமாரோட ஸ்பீச் வந்து நேரடியாக மக்கள் கிட்ட அவர் சந்திக்கிறார் இல்லையா, மக்களை வந்து பார்க்குறோம். இன்னைக்கு திமுகவின் மீது வந்து மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியா இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த வரப்போற 2026 தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நேரடியாக அவர் மக்கள் கிட்ட தான் பேசுறாரு. அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து நேரடியாக மக்களை பார்த்து தான் பேசுறாரு. மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ வரும் இந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு தலைவர் உருவாவாரு. இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு இப்போ தளபதி விஜய் அவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி. ஏன்னா நான் களத்தில் நான் சந்திக்கிறேன், அதாவது ஒரு குழு அமைச்சராலோ இல்லை பனையூரில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலோ அது ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவர்கள் கூட போய் உடனே சேருது, அவங்க கவனிக்கிறாங்க. ஏன்னா அரசியலே கவனிக்காத ஒரு கூட்டம். ஏன்னா திமுக வந்து பழகிட்டாங்க மக்கள், இவங்க நமக்கு நல்லது பண்ண போறாங்க, இவங்க ஊழல் பண்ண போறாங்க, இவங்களே பேசிப்பாங்க, இவங்களே தீர்மானத்தை நிறைவேற்றிப்பாங்க, இவங்களே ஏதாச்சும் ஒன்று பண்ணிப்பாங்க. அதனால அரசியல் விட்டு விலகி இருந்த அந்த பாமர நடுத்தர மக்கள், நடுநிலை வாக்காளர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல பேர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நகர்வுகளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்காங்க. நம் தளபதி மீது இந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப அற்புதமா நேற்றைய தினம் வந்து அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசினார். அதற்கு பிறகு வந்து ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் ஒருத்தருக்கு நடந்தது நேற்று. அதாவது ஒட்டுமீச கோபால்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படி ஒட்டுமீச கோபால், இப்போ அவருக்கு வச்சிருக்க பேர் அதுதான். அவர் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா, அதாவது அதிமுக ஆட்சியில் எது நடந்தாலும் வந்து வீடியோ போட்டு அந்த நாயை வெட்ட வேண்டாமா, அந்த ராஸ்
ராஸ்கலை வந்து கொல்ல வேணாமா, அவன் யார் சிறு பகைட்டு அடிங்க அவனு சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ஏதோ வந்து இந்த சமுதாயம் மீதும் இந்த மக்கள் மீதும் உண்மையா அக்கறை இருக்க மாதிரியும் நடிக்கிற ஒருத்தர் அவர். அதாவது அதிமுக ஆட்சியில மட்டும்தான் கெட்டது நடக்குது, திமுக ஆட்சியில வந்து பாலும் தேனாரும் ஓடுது என்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு அதிமுக ஆட்சியில மட்டுமே பேசக்கூடியவர். அதாவது திமுக ஆட்சியில எது நடந்தாலும் அதை பத்தி பேசவே மாட்டார். பல அநீதி நடக்கும், அதை பத்தி பேசவே மாட்டார். அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்துட்டா, அந்த பொள்ளாச்சி விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, எதனால ஒண்ணு நடந்துட்டா வெட்ட வேடாமா அவனை ராஸ்கல் அப்படியே உணர்ச்சி பொங்க பேசிட்டு தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அவரோட புத்தகம் வெளியே விடல, இந்த வார இதழ் வெளியே வரும்போது அந்த அட்டப்படத்துல வந்து போடுவாங்க, டைட்டில் எழுதுறதா பாரு, அனிதாவின் அந்தப்புறம் கட்டில் சொர்க்கம் சொல்லிட்டு அந்த வடிவ காமெடி ஒன்று வருவார். அந்த மாதிரி ரொம்ப கொச்சை, அது ஒரு மஞ்ச பத்திரிக்கைன்ற மாதிரி கூட பேசிக்கிறாங்க. அந்த மாதிரியான டைட்டில் வைக்கிறாங்க. அதாவது வியாபாரத்திற்காக இந்த மாதிரி டைட்டில் வச்சு, அதாவது இப்போ கூட நீங்க சமீபமாக பார்த்துருப்பீங்க, நம்மளோட கட்சியின் துணை பொருளாளர் வந்து அண்ணன் ஜெகதீஷ் அவர்களோட அந்த புகைப்படத்தை போட்டு பக்கத்தில் சில நடிகைகள்லாம் நின்று அவங்களோட ஃபேஸை பிளர் பண்ணி, அதாவது பாருங்க அட்டப்படத்தில் அப்போதான் அந்த புக்கை வாங்குவாங்களாம். என்ன ஒரு பண வெறி, டிஆர்பி வெறி. இப்படி ஒரு பக்கம் வியாபாரத்துக்காக இப்படி பேச வேண்டியது, ஒரு பக்கம் வீடியோ போட்டு அண்ணன் நின்றுக்கிட்டு ராஸ்கல் எனக்கு அப்படியே கொதிக்குதுங்க, எனக்கு கொதிக்குது, செருப்பு கட்டி அடிச்சிருப்பேன் நானா இருந்தான்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுறது. அதாவது சிவாஜி எல்லாம் யாருங்க இவர் முன்னாடி? இவரோட நடிப்பை பார்க்கணுமே நீங்க. சரிங்க, ஓகே, அதிமுக ஆட்சியில பல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் அது இது நடந்தது, அதுக்கு நீங்க வீரவசனம் பேசுறீங்க, பொங்குனீங்க, கட்டக்குரலெல்லாம் பேசுவீங்க, வீடியோ போடுவீங்க. சரி, திமுக ஆட்சியில வந்து இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கே, இப்போ இந்த மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நீங்க என்ன பேசுறீங்க? அது கூட விட்டுருங்க. சமீபத்தில் இப்போ இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடந்திருக்கு, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணுக்காக நீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க? பேசுவீங்கல்ல? அவனை வெட்ட வேணாமா, அவனை கொல்ல வேணாமா, அவனை சிறு பகைட்டு அடிச்சிருப்பேன்னு சொல்ல பேசுவீங்களா? ஒட்டுமீசா இப்ப எதுக்கு இதுக்கு பேசல? பெண்களுக்கு எதிராக 2023 இருந்து 2025 வரைக்கும் அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு சென்சஸ் புள்ளி விவரம் சொல்லுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வெட்ட வேணாமா, கொல்ல வேணாமா? அப்பெல்லாம் ஒரு ரத்தம் துதிக்காதா? ஏன் அப்போ மட்டும்தான் நானும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கேன், எனக்கு உடம்பு கொதிக்குது, ரத்தம் சூடாகுதுலாம் சொல்லி பேசுவீங்களே, இப்போ ஏன் இந்த கோயம்புத்தூர் மாணவிக்காக நீங்க பேசல? இந்த ஒட்டுமீச கோபாலுக்கெல்லாம் வந்து நேற்று ஒரு ஸ்பெஷல் செக்மெண்டாவே போற போகல ஒண்ணு பொங்குன்னு வச்சாரு, எப்படி செவிலே வச்சாரு. இந்த மீச வச்சு எல்லாம் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவனெல்லாம் சொக்கா பிடிச்சி தொர்றா பாப்போன்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டா இருப்பாரு, கதறிக்கிட்டு இருக்கான். இந்நேரம் சூடு சொரண வெக்கம் மானம், அதாவது நீங்கள் சாப்பிடும் உணவில் ஒரு டாட்டா சால்ட் உப்பு நீங்க போட்டிருந்தா இன்னத்துக்கு சொரணம் உங்களுக்கு வந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா நீங்க உப்பை கூட வந்து வேற ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க, புரியுதா? இம்போர்ட் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் எங்கிருந்து வருது? 200 ரூபாய் ஊப்பிகளிடமிருந்து நீங்க உங்களுக்கு உப்பு வருது. அந்த உப்புல சொரணம் கூட இருக்காது. இவருக்கெல்லாம் ஒரு தனி செக்மெண்டே நடந்தது. அதாவது மீச வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? நீ இவ்வளவு பெரிய மீசையை ஒட்டி வச்சிருக்கிய, கொஞ்சமாச்சும் கொஞ்சம் அறிவு இருந்தா நேர்மையா வெளிப்படைத்தன்மையா பேசியிருக்க வேணாமா? அதுதான் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் வந்து துப்பி இருக்கு. எப்படி 3 தடவை துப்பி இருக்கு இவங்கள. நறுக்கு நேற்று தலைமை சொன்னார் பாத்தியா, அந்த மாதிரி துப்பி இருக்கு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம்? நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கு, நீங்க சரியா பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி நேற்று தளபதி அவர்கள் விளக்கினார் பாத்தீங்களா அவரோட ஸ்பீச்ல. உங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே நாங்க இந்த கேஸை சிபிஐக்கே மாத்துறோம். இவங்களே பண்ணுவாங்களா, இவங்களே விசாரிப்பாங்களா, இவங்களே அதுக்கு வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்களா? தவறு யார் பண்ணாங்கன்னு வரும், அரசு பண்ணுன்னு வருமா? அவங்களே ஒரு குழு அமைப்பாங்களா? அதைத்தான் வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டு இவங்க மண்டையில நறுக்குன்னு கொட்டி இருக்கு, காரி துப்பி இருக்கு. தளபதி நேற்று பண்ணார் பாருங்க, வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு சொல்லி. ஆனா மனுஷன் நேற்று ரொம்ப மஜாவா இருந்தா, அப்படி மனுஷன் ரொம்ப மஜாவா இருந்தாரு. ஏன்னா இவங்களை என்னைக்கிடா வெளுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. நான் ஒரு சோகத்துல இருக்கேன். நான் வந்து இதை பாருங்க, நான் பல தடவை நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து மன ரீதியா வந்து கொஞ்சம் லோவா இருக்கிற டைம் அது. நான் உடல் ரீதியாக பலமா இருக்கேன், தன்னம்பிக்கையா இருக்கேன். என் உறவு செத்து போயிரு, நான் கொஞ்சம் பலவீனமா இருக்க நேரமா பார்த்து காலி கிரவுண்ட்ல ஆட்டத்தை போடுறீங்க, எம்டி கிரவுண்ட்ல ஆடிட்டு இவங்களே வந்து கப் எடுத்துட்டு போறீங்க. டே களத்துல நாங்க நிக்கணும்டா, களத்துல எங்க கூட பேசுங்கடா, எங்க கூட சண்டை போடுங்கடா. களத்துல நாங்க இல்லாம இவங்க தனியா போவாங்களா, இவங்களே பாலை போட்டுக்கிட்டு இவங்களே பேட்டை ஆடிக்கிட்டு இவங்களே வின்னு சொல்லி அறிவிச்சுப்பாங்களாம். இப்ப வந்துட்டோம்ல களத்துக்கு, ஆட்ட நாயகன் வந்துட்டார்ல, இப்ப பேசு. இனி இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, பின்வாங்கிறதுக்கான பேச்சுக்கே இடம் கிடையாது. நேற்று சொன்னார் பார் தளபதி, யாருக்கும் போட்டி
ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே தெளிவா சொல்லிட்டாரு. இந்த பாயாச கும்பலை கூட சேர்த்துக்கிட்டு சாயத்தை பூசுற வேலை இதெல்லாம் இனி ஆட்டமே இங்க நடக்காது ராஜா. இனி எங்க ரூட்டு தனி ரூட்டுன்றதெல்லாம் நேற்று தளபதி அவர்கள் சொல்லி நேற்று நிகழ்ச்சியே வந்து ரொம்ப சிறப்பா தரமா செய்கையோட இருந்தது. இது ஆரம்பம். அடுத்து பாருங்க, அடுத்து என்னன்னு இப்ப பிரச்சாரத்துக்கு இவங்க பாருங்க, நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இவங்க ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அதாவது ரோட் ஷோக்கே அனுமதி கொடுக்க கூடாது. எங்க வராங்க பாருங்க. அதாவது விஜய் பேசவே கூடாது, எங்கேயாச்சும் பேசிட்டா நம்மளோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துடும், அதனால இவர் பேசவே கூடாது. முடக்கும் வேலைகளை வந்து எப்படியெல்லாம் டெக்னிக்கலா மூவ் பண்ணலான்ற வேலைகள்லாம் அனைத்து கட்சி கூட்டன்ற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மீறி வந்து இந்த மீடியாக்களோ இல்ல சேட்டலைட் மீடியாவோ இல்ல பாலிமரோ புதிய தலைமுறை எல்லாம் காட்டினாங்களா அவங்கள வந்து லிஸ்ட்ல இருந்து நீக்கிறது. அதே வந்து அண்ணன் அருண்குமார் அவர்கள் நேற்று பேசினாரு. லிஸ்ட்ல இருந்து பிளாக் லிஸ்ட் பண்ற வேலைகளை வந்து அரசு கேபிள் டிவில இருந்து பிளாக் லிஸ்ட் பண்ற வேலைகள்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லைங்க, 6 மாசம் தாங்க இது முடிய போகுதுங்க. ஒரு 5 மாசத்துல முடிய போகுது. இந்த பீகார் எலெக்ஷன் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இந்த திமுகவின் அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து இடியின் பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. எனக்கு இதெல்லாம் அந்த பிஜிஎம் தான் ஓடுது. பாலகிருஷ்ணாவோட அந்த பாலகிருஷ்ணாவோட பிஜிஎம் தான் நேத்தெல்லாம். ஆடுங்க, எவ்வளவு ஆடுங்களோ ஆடுங்க. அதாவது அணைய போற விளக்கு தான் பிரகாசமாக இருக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. பிரகாசமா இருக்கு, கூடிய விரைவில் அணைய போது பார்த்துக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஷேர் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.